அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் அதிரடியாக பண மழையில் நனைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சியாகக்கூடியவர். இவர் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஆவணி மாதம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அபிட்டம், கோகுல அஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல்வேறு அற்புதமான விசேஷங்கள் தமிழகத்திலும் எண்ணற்ற இடங்களிலும் கடைபிடிக்கின்றனர். இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய அமைப்பால் எந்தெந்த ராசிகளுக்கு பணவரவு, தொழில் மற்றும் அதிகப்படியான நல்லது நடக்கும் என தெரிந்து கொள்ளுங்கள். சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி காலை 7:58 கடகராசியில் இருந்து சிம்மராசிக்கு பயிற்சி அடங்கிய உள்ளார். சிம்ம ராசியில் சூரியன் அங்கு கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார். இந்த மாதத்தில் சிம்மம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய வேலை, தொழில் தொடர்பாக முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக மேன்மை அடையக்கூடிய பணமாக இருக்கும். ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அற்புதமான பலனை பெறுவார்கள் என தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் முதலாவது ராசியாக மிதுனம் ராசி இருக்கிறது. மிதுன ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் நடப்பதனால் கடினமான வேலை அல்லது சூழ்நிலை கூட மிக தைரியமாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய தலைமைத்துவ பண்பு, உங்களுடைய தலைமைத்துவம் அனைத்தும் அதிகரிக்கும். முக்கியமாக நல்ல பாராட்டையும் பணிகளையும் முடித்த ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சுத்திறன் அதிகரிக்கும். வேலை, தொழில் தொடர்பான அணுகுமுறை நல்ல விதத்தில் மாறும். முக்கியமாக புதன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் நீங்கள் எதையும் பேசியே சாதித்து விடுவீர்கள். மாணவர்கள் இந்த காலத்தில் சிறப்பாக படிப்பார்கள். உங்களுடைய பேச்சு இனிமையாகவும் கட்டுப்பாடும் உங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். நீங்கள் தினமும் சூரிய பகவானை வழிபடுவது மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெல்லம் தானம் செய்வது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தவரை 2 அம்சம் பொருந்தியவர்கள். கிருஷ்ணரின் அம்சத்தையும் பொருந்தியவர்கள், புதன் பகவானுடைய அமைப்பையும் பெற்றவர்கள். ஆகவே இந்த சூரிய பகவானுடைய சஞ்சரிப்பதனால் அவர்களுக்கு அதிகப்படியான பணவரவும் அதிகப்படியான நல்லதும் நடக்கும். முக்கியமாக தேவையில்லாத சண்டை சச்சரவில் ஈடுபடுவது, தேவையில்லாத இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, பொறுமையை கடைபிடித்து செல்வது நல்லது. முக்கியமாக புதன் அம்சத்தை நீங்கள் பெற்ற நீங்கள் அடிதடி சண்டையில் இறங்க வேண்டாம். அப்படி இறங்கினீரென உங்களுக்கே ஆபத்து. ஆகவே எதனையும் பேசிய சுமூகமாக முடித்து விடக்கூடிய அற்புதமான எண்ணத்தை கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வீட்டிலும் சமூகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கான பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடன் பிறந்தவர்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் உதவ தயங்க மாட்டீர்கள். மேலும் சில முக்கிய நபர்களின் உதவியாளர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு பெறுவீர்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். வரவு மற்றும் செலவுகளை சரியாக பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. ஆவணி மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமையை முன்பை விட முன்னேற்ற முடியும். முக்கியமாக நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். சூரியனின் பலத்தை அதிகரிக்க தினமும் சூரியனை வழிபாடு மற்றும் சூரிய நமஸ்காரம், யோகா செய்தல் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம், சூரிய பகவான் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் ஆவணி மாதத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக வைத்திருப்பதனால் உங்களுடைய இலக்கை எதிர்பார்த்த விதத்தில் அடைய முடியும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் பிறர் கருத்துக்களை பொறுமையாக கேட்டு சரியான முடிவுகள் எடுக்க செயல்படுவது நல்லது. இது உங்களுக்கு மீதான மரியாதை அதிகரிக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஒரு ஆழமாக வலுவாக அமையும். என்ன செய்ய வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து பாத்திரத்தில் சூரியனுக்கு நீர் சமர்ப்பிக்கக்கூடிய அர்க்கியம் செய்ய வேண்டும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சக ராசியை பொறுத்தவரை இதிலும் தியாகம் மற்றும் அனைத்திலும், அதாவது தன்னையே தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடியதில் முக்கியத்துவம் ஆகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று
அமர்ந்திருப்பது உங்கள் வேலை தொடர்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய துணையுடன் பரஸ்பர நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும். முக்கியமாக நல்ல முடிவுகள் எடுப்பது இந்த காலத்தில் சரியானது. முக்கியமாக எதனையும் கலந்தோசித்து செயல்பட வேண்டும். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக மிகவும் கவனமாக செலுத்தி செயல்பட்டால் முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்பட்டால் வெற்றி அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். முக்கியமாக பசுவுக்கு வெல்லம் மற்றும் கோதுமை உணவாக அளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறும். முக்கியமாக தொழில் ஸ்தானத்தில் இது முக்கியத்துவம் பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்கு சமசப்த ஸ்தானத்தில் சூரியனின் அமைப்பு இருப்பதனால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படும். குடும்ப பணிகளை பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் மற்றவர்களுக்கு பாராட்டு விதமாக இருக்கும். உங்களுடைய பணநிலை மேம்படும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உத்வேகமும் அதிகரிக்கும். நிபுணர்களின் சரியான ஆலோசனை முதலீடுகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்கவும். தொழில் துறையில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற வாய்ப்புண்டு. ஒழுக்கம் மற்றும் நேர்மையான நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நற்பலன்களை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் சூரிய பகவான் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி காலை 7:58 கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சிம்மராசியில் சூரியன் அங்கு கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தில் சிம்மம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான மேன்மையும் அடையக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆவணி மாதத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ராசிக்காரர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இந்த ராசிக்காரர்களான மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி, அடுத்ததாக துலாம் ராசி, இந்த ராசிக்காரர்கள் மிக முக்கிய பங்கு. விருச்சகம் மற்றும் கும்பம் ராசியும் அனைத்து நல்லதாக நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.